Hello students, 10th science important 4 mark question and 7 mark questions இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே பார்க்க போறோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு வீடியோ போட்டா தமிழ் மீடியம் போடலையான்னு கேட்பீங்க, தமிழ் மீடியத்துக்கு போட்டா இங்கிலீஷ் மீடியம் போடலையான்னு கேட்பீங்க. ஸோ அதனால ரெண்டு பேருக்கும் சேர்த்த போலயே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் டாப் மோஸ்ட் கொஷின்ஸ்லாம் என்னென்ன வரும் 2025க்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ப்ளஸ் அதை விட முக்கியம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான கொஷின்ஸ் படிக்கணும் அந்த மாதிரியான தகவல்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் வந்து எதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்கிறேன். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க. ஏன்னா தொடர்ச்சியாக இந்த மாதிரியான உபயோகமுள்ள பதிவுகளை உங்களுக்கு பதிவிட இருக்கிறோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ண இருக்கிறேன். அதுக்கப்புறம் சயின்ஸுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன், சோஷியல் சயின்ஸ்க்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் நடக்குதா இல்லை செகண்ட் டிவிஷன் எக்ஸாம் நடக்குதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. செகண்ட் கொஸ்டின், ராக்கெட் ஏவுதலை விளக்குக. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, 4 மார்க்ஸ்னா 4 மார்க்ஸில் தான் வரும், 7 மார்க்ஸ்னா 7 மார்க்ஸில் தான் வரும் அப்படின்னு கிடையாது. எப்பயுமே வந்து 7 மார்க் கொஷினாக இருக்கட்டும், 4 மார்க் கொஷினாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி தான் கேட்பாங்க. 2 மார்க் கொஷினும் 4 மார்க் கொஷினும் சேர்ந்து உங்களுக்கு 7 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ அதனால 2 மார்க்ஸையும் நல்லா படிச்சுக்கணும், 4 மார்க்ஸையும் நல்லா படிச்சுக்கணும். இதெல்லாம் கலந்து தான் உங்களுக்கு 7 மார்க்ஸில் வரும். ஓகேங்களா? இந்த செகண்ட் கொஷின் ராக்கெட் ஏவுதல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், அதை நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், ஒளியின் ஏதேனும் 5 பண்புகளை கூறுக. கிட்ட பார்வை, தூர பார்வை வேறுபடுத்துக. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்பர் 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது நல்லியல்பு வாயு சமன்பாடு, அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 6, மின்னோட்டம் என்றால் என்ன? மின்னோட்டத்தின் அலகை வரையறு. மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளக்க முடியும்? கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய கொஷின். ஸோ அதனால் தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் ஸ்டார் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மீயொலி அதிர்வுறுதல், அதை பார்த்துக்கோங்க. மீயொலி அதிர்வுறுதலோட பயன்கள், அடுத்து மீயொலி அதிர்வுறுகளை உணரும் 2 விலங்குகள், இது கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அடுத்து எதிரொலி, இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது டாப்லர் விளைவு, எல்லாமே டோட்டலாக இம்பார்ட்டன்ட்னா அதில் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறவங்களும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, 75க்கு எனக்கு ஒரு 60 வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ஸை நோட் பண்ணிக்கோங்க. சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே படிங்க, சரிங்களா? நீங்களுமே கூட நான் மார்க் பண்ணி கொடுக்குறத முதல்ல முடிச்சுட்டு மற்ற கொஸ்டின்ஸை அப்புறம் படிங்க. 7th கொஸ்டின், 8th கொஸ்டின், 9th கொஸ்டின், இந்த மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டாப்லர் விளைவுலாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா கதிர்களின் பண்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து 15th கொஸ்டின், மீள்வினை மற்றும் மீளா வினையை வேறுபடுத்துக, அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஒரு விதையிலை மற்றும் இரு விதையை தாவர வேறுபாடு தருக. இந்த வேறுபாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அதில் வந்து இம்பார்ட்டன்னே பார்க்கக்கூடாது. ஸோ 14, 15, 16, 17 இதெல்லாம் அப்படியே கண்டினியூவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது ரத்தத்தின் பணிகளை பட்டியல் எழுத, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 19th ஒன். அடுத்து 20, நீராவி போக்கு என்றால் என்ன? நீராவி போக்கின் முக்கியத்துவம். அடுத்தது ஜிப்ரலிங்களின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக. ஈஸ்ட்ரோஜன்கள், அது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பார்த்தோம்னா மருத்துவத்துறையில் உயிர் தொழில்நுட்பவியலின் முக்கியத்துவம் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வதற்கு தீர்வை தருக, அதுவுமே இம்பார்ட்டன்ட். அடுத்து இதய நோய் ஏற்படுவதை தடுக்க மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வெரி இம்பார்ட்டன்ட். மதுவினால் ஏற்படும் தீய விளைவுகள், நல்லா கவனிங்க. மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்வதற்கு தீர்வு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது 28, மதுவினால் ஏற்படும் தீய விளைவுகள். ஸோ இது ரெண்டுமே வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. மழைநீர் சேமிப்பு, அது அடிக்கடி கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 29, மழைநீர் சேமிப்பு அமைப்புகள் எவ்வாறு நிலத்தடி நீர் மட்டத்தை அதிகரிக்க செய்கின்றன. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபலி எக்ஸாம்ஸ்லேயே வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ தயவு செஞ்சு அதை மிஸ் பண்ணாதீங்க.
30th கொஸ்டின் காடுகளின் முக்கியத்துவம் பற்றி கூறுக. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நியூட்டனின் இயக்கத்திற்கான விதிகளை விளக்குக. திசையின் சமன்பாட்டை நியூட்டனின் 2ஆம் விதி மூலம் தருவி. உந்தமாறா கோட்பாட்டை கூறி மெய்ப்பிக்க. பொது ஈர்ப்பியல் விதியின் பயன்பாட்டினை விவரி. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். விதி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா எந்த ஒரு விதியும் மிஸ் பண்ணாம பார்த்துக்கோங்க. இதுல இருந்து ஏதாவது ஒரு விதி கண்டிப்பா வரும். அடுத்தது கூட்டு நுண்ணோக்கி அமைப்பு செயல்படும் விதம். அதுக்கப்புறம் எல்இடி தொலைக்காட்சி பெட்டி ஏற்படும் நன்மைகள். சரிங்களா? சாதாரண தொலைக்காட்சி பெட்டியை விட எல்இடியில் என்ன தொலைக்காட்சி பெட்டியில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது, அது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது எல்இடி விளக்கின் நன்மைகள் என்ன, அதை எழுதுங்க. அதுக்கடுத்து அணுக்கரு உலை என்றால் என்ன, அது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் குறிப்பு வரைக, தெவிட்டிய கரிசல் தெவிட்டாத கரிசல், எதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 40 to 43 இரண்டுமே பார்த்துக்கோங்க. இரட்டை இடப்பெயர்ச்சி வினையின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஒரு வினையின் வினைவேகத்தை பாதிக்கும் காரணிகள், வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கரும்பு சாற்றிலிருந்து எத்தனால் எவ்வாறு பயன்படுகிறது, 45 வெரி இம்பார்ட்டன்ட். சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதெல்லாம் ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது மற்ற கொஷின்ஸ் எல்லாமே பாருங்க. இதில் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே 100% படிக்க வேண்டிய கொஷின்ஸ் தான். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நியூரானின் அமைப்பை படத்துடன் விவரி, 51 வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து மூளையின் அமைப்பையும் பணிகளையும் விளக்குக, இதுவுமே இம்பார்ட்டன்ட், 52. அடுத்து பார்த்தோன்னா 53 பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்புகளை விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அமைப்பு எவ்வாறு உருவாகியுள்ளது, 55 வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது அமைப்பொத்த மற்றும் செயல் ஒத்த உறுப்புகளை எவ்வாறு வேறுபடுத்துவீர்கள், 57 இம்பார்ட்டன்ட். 59 ஹெச்ஐவி பரவக்கூடிய பல்வேறு வழிகள் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது மதுவினால் உடல் நலத்துக்கு ஏற்படும் தீமையான விளைவுகள், ஆல்ரெடி இது பார்த்துட்டோம். அதுக்கடுத்தது இதய நோய்கள் ஏற்படும், இது 7 மார்க்ஸில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மழை நீர் சேமிப்போட முக்கியத்துவம். அடுத்து இதய நோய்கள் ஏற்பட காரணம் வாழ்க்கை முறையே, இதை சரி செய்ய தீர்வுகள் கேட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. மண் அரிப்பினால் உண்டாகக்கூடிய விளைவுகள், நல்லா கவனிங்க. வினா எண் 1 to 30 மெல்ல பூக்கும், அதாவது என்ன அர்த்தம்னா ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான கொஸ்டின்ஸ். 75க்கு ஒரு 20 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் 30 கொஸ்டின்ஸ் தான் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்தது 75க்கு 75 வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த 63 கொஷின்ஸுமே நல்லா ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கொஷின் நம்பர் 1 நல்லா கவனிங்க. கொஷின் நம்பர் 1 இந்த கொஷின் நம்பர் 30 வரையும் முதல்ல படிங்க, சரிங்களா? இல்லை நான் சென்டம் எடுக்கணும், நான் 75க்கு அட்லீஸ்ட் ஒரு 60க்கு அபோவ் எடுக்கணுன்றவங்க தயவு செஞ்சு ஃபுல்லாகவே எல்லாமே படிக்க பாருங்கள். நான் சொன்ன முக்கியமான கொஷின்ஸை முதல்ல முடிச்சுட்டு மற்றதையும் படிக்க பாருங்கள், ஓகேங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். இதில் 2 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் எல்லாமே இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 மார்க் கொஷின்ஸ் நான் அதுக்கப்புறம் செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நம்ம தொடர்ச்சியாக போட இருக்கிறோம். ஸோ எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லாஸ்ட் ஆஃப் இயர்லி எக்ஸாம்லேயோ இல்லை ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம்ஸ்லேயோ எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க, உங்களோட பப்ளிக் எக்ஸாம் டார்கெட் சோஷியலில், சயின்ஸில், மேக்ஸில், இந்த மேஜர் சப்ஜெக்டில் எவ்வளோ டார்கெட் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. 2 மார்க் கொஷின்ஸில் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், இருந்தாலும் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். அது பாஸ் ஆகணும்னு நினைக்கிற பிள்ளைங்களுக்கும் ஒரு 75க்கு ஒரு 60 எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிறத படிச்சிங்கனாவே கண்டிப்பாக நீங்கள் ஒரு 60 above 100% எடுத்துட முடியும், சரிங்களா? எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயரில் பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸும் இந்த வருஷம் எதெல்லாம் மிக மிக முக்கிய வினா, அதாவது இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் சொல்கிறாங்களோ, ஸோ அதை எல்லாமே இதில் இருக்குது. மிக 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 முக்கிய வினாக்கள். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அச்சோ இதெல்லாம் நம்ம படிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. தயவு செஞ்சு இதை வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் நல்லா படிங்க. உங்களை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறமும் நீங்கள் நேரத்தை வீணாக்குனீங்கன்னா உங்களால் பப்ளிக்கில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது. இப்போ நினச்சா கூட ஒன்றும் இல்லை, 100% எல்லாருமே ட்ரை பண்ணலாம். சென்டம் கூட ட்ரை பண்ண முடியும், சரிங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இனர்ஷியா இம்பார்ட்டன்ஸ், செகண்ட் ஒன் மாஸ் அண்ட் வெயிட் இம்பார்ட்டன்ஸ், நியூட்டன் செகண்ட் லா இம்பார்ட்டன்ட், அடுத்தது தேர்ட் லா இம்பார்ட்டன்ட், 6th ஒன் இனர்ஷியா இம்பார்ட்டன்ட், ஸ்னெல்ஸ் லா 8th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் 9th ஒன் இம்பார்ட்டன்ட், ரேஸ் லா 10th ஒன் இம்பார்ட்டன்ட், அடுத்தது பாயில்ஸ் லா 13th ஒன் இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட் கலோரி அது இம்பார்ட்டன்ட், 15th ஒன் வெரி இம்பார்ட்டன்ட், 17th ஒன் ஓம்ஸ் லா இம்பார்ட்டன்ட், அடுத்தது எல்இடி பல்பு 19th பாருங்க,
20யும் பாருங்க, எல்இடி டிவியும் பாருங்க, எல்இடி பல்பும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 25 ரான்டஜன் அது நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அட்டோமெட்சிட்டி 27 அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ரஸ்ட் 31 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது அமல்கம் இதெல்லாம் வந்து இன்சைட் கொஷின். உங்களுக்கு வெறும் புக் பேக் மட்டும் இதில் இல்லை, இன்சைட் கொஷின்ஸும் இருக்குது. இன்சைடில் எதெல்லாம் பப்ளிக்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதெல்லாம் இது உள்ளே இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எல்லாத்தையும் படிக்க பாருங்கள். நான் வந்து டாப் மோஸ்ட்டும் சொல்கிறேன். ஸோ அதை படிச்சுட்டு மற்றதையும் பாருங்கள். அதுக்கடுத்து டிஃப்ரென்ஷியேட் ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இது இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் 40th கொஷின் அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து மிசோஃபைல் இது வெரி இம்பார்ட்டன்ட் 43. அடுத்து ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் 46 இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா ஆஃப் ரேபிட் இம்பார்ட்டன்ட் 48. அதுக்கடுத்தது ஒய் இஸ் த கலர் ஆஃப் த பிளட் ரெட் 51 அது இம்பார்ட்டன்ட். கோவிஷன் இம்பார்ட்டன்ட் 52 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 55 டிரான்ஸ்பிரேஷன் இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 57 பார்ட் ஆஃப் தி ஹின் பிரெயின் இம்பார்ட்டன்ட். 59 போல்டிங் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 65 கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். 66 அலோசம்ஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து எத்தனோபாட்டனி 68th கொஷின் இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்லிட்டு வர்றதெல்லாம் தயவு செஞ்சு வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் படிக்க பாருங்கள். அடுத்து அவுட் ப்ரீடிங் அண்ட் இன்ப்ரீடிங் டிஃபரன்ஷியேட் 70th கொஷின் இம்பார்ட்டன்ட். 73 இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெச்ஐவி. அடுத்து 74 இம்பார்ட்டன்ட். அடுத்து 75 டொபாக்கோ ஸ்மோக் அதுவும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா, நெக்ஸ்ட் 4 மார்க்ஸ் அண்ட் 7 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துடலாம். இதுலையுமே வந்து நான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறதெல்லாம் தயவு செஞ்சு ஸ்லோ லேர்னர்ஸும் சரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இதை முதல்ல படிங்க. சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே படிங்க. சரிங்களா, ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணக்கூடாது. புக் இன் புக் பேக்கில் இருக்க 4 மார்க்ஸ் அண்ட் 7 மார்க்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ராக்கெட் ப்ரொபல்ஷன் கொஷின் ஃபர்ஸ்ட் ஒன் படிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின் இனர்ஷியா பார்த்துக்கோங்க. லீனியர் மொமெண்டம் தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐ டிஃபெக்ட்ஸ் 5th ஒன் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது கொஷின் நம்பர் 9 வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். அடுத்து 10th கொஷின் எக்கோ வெரி இம்பார்ட்டன்ட். அட்டாமிக் தியரி இல்லாத கொஷினே இருக்காது 11th கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். ஈக்குலிபிரியம் 13th கொஷின் அதுவும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். 14th ஒன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அன்சேச்சுரேட்டட் சொல்யூஷன் இதுவுமே ரெண்டுமே பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட் 16th ஒன் அது இம்பார்ட்டன்ட். அடுத்து 18th ஒன் நியூரான்ஸ் பேஸ்ட் ஆன் இட்ஸ் ஸ்ட்ரக்சர் இதுவுமே இம்பார்ட்டன்ட். அடுத்து ஜிப்ரலியன் அடுத்து 19th ஒன் அது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 23 இம்பார்ட்டன்ட் ஹார்ட் டிசீசஸ் ப்ரிவென்டிங் ஹார்ட் டிசீசஸ் பாருங்க. அடுத்து டிரான்ஸ்மிட்டட் ஹெச்ஐவி பாருங்க. அடுத்து சாயில் எரோஷன் 25 வெரி இம்பார்ட்டன்ட். 26 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 26 25லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கடுத்து பார்த்தோன்னா டொபாக்கோ பார்த்துக்கோங்க 28th கொஷின். அதுக்கடுத்தது 30 குரோமோசோம்ஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம்ஸ். அடுத்து இதில் வந்து உங்களுக்கு இந்த 31ம் பார்த்துக்கோங்க. டிஸ்கஸ் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் அண்ட் ரைட் த டைப்ஸ் மென்ஷன் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஈவெண்ட். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4 மார்க் கொஷின் 7 மார்க் கொஷின் இது எல்லாத்தையும் முதல்ல படிச்சுட்டு நீங்கள் மற்ற கொஷின்ஸை படிக்க பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாமோட ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பரும் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் நடந்த ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஷின் பேப்பர் பப்ளிக் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்க எல்லா 2 மார்க்ஸும் 4 மார்க்ஸும் 7 மார்க்ஸும் வந்து இந்த வருஷமும் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் என்னென்ன 2 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன 4 மார்க் கொஷின் கொடுத்துருக்காங்க, 7 மார்க்ஸில் என்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துருவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் கொடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மட்டும் லைக் கொடுங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஆஃப்லே மார்க்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி தொடர்ச்சியாக நம்ம வந்து வீடியோ போட இருக்கிறோம். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் கொஷின்ஸ் ஆல்ரெடி தமிழுக்கும் மேக்ஸுக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கிலீஷ் அப்லோட் பண்ணலாமா, சயின்ஸ் அப்லோட் பண்ணலாமா, சோஷியல் அப்லோட் பண்ணலாமா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, சரி என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்றத நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இதில் பாருங்க உங்களுக்கு வந்து
75க்கு மார்க் எக்ஸாம் நடக்குது. 25 மார்க்ஸ் வந்து ப்ராக்டிக்கல். ஸோ ப்ராக்டிக்கல்ல ஈஸியாக நீங்கள் வந்து 25 மார்க்ஸ் எடுத்துட முடியும் இல்லையா? ஸோ அப்போ பேலன்ஸ் வந்து இந்த 75ல நீங்கள் ஒழுங்காக வந்து படிச்சிங்கன்னா, புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸ் படிச்சிங்கனாவே நீங்கள் 12 1 மார்க்ஸில் ஒரு 10 1 மார்க்ஸ் கண்டிப்பாக எடுத்துட முடியும். ஸோ தயவு செஞ்சு இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ராக்கெட் ஏவுதலில் என்ன விதிகள் வந்து பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் போத் A and B. டு ப்ரொஜெக்ட் த ராக்கெட்ஸ் which of the following principles is are required. மின்தடையின் SI அலகுன்னு பார்த்தோன்னா ஓம். அதுக்கடுத்து ஒளி அலைகள் டேஷ் திசை வேகத்தில் பரவும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர் 340 M/S. கதிரியக்கத்தின் அலகுனா ஆல் ஆஃப் தி அபவ். யூனிட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ப்ரெஷர் குக்கர்கள் செய்ய பயன்படும் உலோக கலவைன்னு பாருங்க, அது வந்து டியூரலமினியம், அதாவது டியூராலுமின், அதாவது 4th ஆப்ஷன். ஒரு கரிம சேர்மத்தின் IUPAC பெயர் மெத்தில் பியூட்டன் 1ல் இது எந்த வகை சேர்மம் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்கஹால்னு எழுதுங்க. மற்றதெல்லாம் வந்து ஆசிடு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இரத்த வகைகளை கண்டறிந்தவர் வந்து காரல் லான்ஸ்டீனர். அடுத்தது சின்கேமியின் விளைவால் உருவாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜைகோட் கருமுட்டை. அடுத்து விந்து உருவாவதற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சியடைந்த செல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செர்டோலி செல்கள். ஆப்ஷன் 2 ஆன்சர். முன்பிருந்த உயிரியில் இருந்துதான் உயிர் தோன்றியது என்பதை நிரூபித்தவர் லூயிஸ் பாஸ்டர். பூசா கோமல் என்பது தட்டை பயிறு. சடுதி மாற்றத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட டேஷ் என்ற நெல் ரகம் உவர் தன்மை வாய்ந்த மண்ணில் செழித்து வளரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாமிட்டா 2 செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான பார்ட்டு 2 மார்க் கொஷின்ஸ். இந்த 2 மார்க் கொஷின்ஸில் நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் எத்தனை கொஷின்ஸ் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் நான் சொன்னது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செஞ்சு நான் சொன்ன இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே வந்து மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்கள். கண்டிப்பாக வெரி வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. எவையேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா? இதில் வந்து 22 வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஷின். 13 பாருங்கள், உங்களுக்கு ஒளி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் டேஷ்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது 14th ஒன், இதுவுமே வந்து உங்களுக்கு 1 மார்க் கொஷின்ஸ் தான், சாரி 2 மார்க் கொஷின்ஸ் தான். 2 மார்க்ஸில் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து 14th ஒன், செவி உணர்வின் ஒளியின் அதிர்வெண் என்ன? எதிரொலிக்கு தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்ன? வாட் இஸ் த ஆடிபிள் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி? வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் நீடட் ஃபார் அன் எக்கோ? எக்கோ இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? அடுத்தது எத்தனாலின் பயன்கள், இதுவும் படிங்கன்னு சொல்லியிருந்தேன், இதுவும் கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனாலின் பயன்கள் 2 எழுதுக. ரைட் எனி யூசஸ் ஆஃப் எத்தனால். சுவாச ஈவு என்றால் என்ன? ரெஸ்பிரேட்டரி கோஷன், வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். மனித விந்து செல்லின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம், இம்பார்ட்டன்ட். அடுத்தது எவல்யூஷன், பரிணாமம், வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உடல் செல் ஜீன் சிகிச்சை பார்த்துக்கோங்க. இன செல் ஜீன் சிகிச்சைக்கும் உள்ள வேறுபாடு எப்பயும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது புற்று செல் சாதாரண செல்லிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது அதையும் பாருங்க. மின்னணு கழிவுகள் எவ்வாறு உற்பத்தி ஆகின்றன? அவகாட்ரா விதி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவகாட்ராலாம் கண்டிப்பாக வந்து கேட்குறாங்க. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து எத்தனை கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு வந்து இப்போ 7 கொஷின் எழுத சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்க கொஷின்ஸில் உங்களுக்கு ஒரு 5 ஆப்ஷன் தான் தெரியுது. இப்போ 7 கொஷினும் தெரியல. அப்போ என்ன பண்ணணும்? அப்படியே அந்த 2 கொஷின் விட்டு வந்துடலாமா? கண்டிப்பாக அந்த தப்பாக பண்ணாதீங்க. தெரியாத கொஷின்ஸ்க்கு கொஷினை படித்து பாருங்கள். இதில் கிளாஸ் டீச்சர் என்ன நடத்திருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இல்லை எதுவுமே ஞாபகம் வரலையா, அங்கே என்ன கொஷினில் கேட்டிருக்காங்களோ அதையே சும்மா கொஷின் நம்பர் போட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை புற்று செல் சாதாரண செல்லிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது அப்படின்னாக்கா, புற்று செல் எதுவுமே தெரியாதுப்பா உங்களுக்கு, நீங்கள் ரொம்ப நில் பேலன்ஸாக இருக்கீங்கன்னா புற்று செல் சாதாரண செல்லிலிருந்து மிகவும் வேறுபாட்டுடன் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க அதையே அப்படியே ஆன்சர் மாதிரி எடுத்து ஒரே ஒரு பாயிண்ட் எழுதுங்க. அதுக்கே உங்களுக்கு சம்டைம்ஸ் 1 மார்க் கூட கொடுத்துருவாங்க. 2 மார்க்ஸ்க்கு ½ மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தயவு செஞ்சு எந்த கொஷினும் தெரியலன்னு விடாமல் அட்டன் பண்ண பாருங்க சரிங்களா? மின்னணு கழிவுகள் எவ்வாறு உற்பத்தி ஆகின்றன, இந்த கொஷின்ஸு, அவகாட்ரா விதி இதெல்லாம் நடத்துகிறாங்க இல்லையா கிளாஸில், அதை நீங்கள் கவனிச்சதே உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எழுதுங்க. அதே மாதிரி 4 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 32 வந்து கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. 7 கொஷின்ஸ் எழுத சொல்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பல்சரி கொஷின்ஸ்லாம் வந்து நிறைய இன்சைட் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதை எப்படி நீங்கள் படிக்கணும், சென்டம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் அப்லோட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர், இம்பார்ட்டன்ட் நோட்ஸு, இந்த மாதிரியில் உங்களுக்கு நிறைய கம்பல்சரி கொஷின்ஸ், இன்சைட் கொஷின்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த கலெக்ஷன்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சென்டம் எடுக்க முடியும். பின்வரும் மின் கூறுகளுக்கு குறியீட்டினை எழுதுக.
அடுத்தது கூலும் மின்னோட்டம் 5 வினாடி நேரம் ஒரு மின்விளக்கின் வழியாக பாய்கிறதுன்னு அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு, இது இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கடுத்து அணுக்கட்டு எண், அட்டாமிசிட்டி, கேட்காத கொஷின் பேப்பரே இருக்காதுங்கப்பா. மேக்ஸிமம் எல்லா பப்ளிக்லையுமே இது வந்துக்கிட்டே இருக்குது, தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. அடுத்தது ரஸ்ட்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். துரு எவ்வாறு ஏற்படுகிறது, துரு உருவாகுவதன் சமன்பாடு. ஸோ இதையுமே பார்த்துக்கோங்க. ப்ரிவென்டிங் கரோஷன், அது நல்லா பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் கொஸ்டின் நான் சொல்கிறதெல்லாம் ப்ளீஸ் தயவு செஞ்சு நோட் பண்ணாமல் விட்டுடாதீங்க. வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க, படிக்க பாருங்கள் நோட் பண்ணி. ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன, அது செல் எங்கே நடைபெறுதுன்னு கேட்குறாங்க. அடுத்து காற்று சுவாசம், காற்றில்லா சுவாசம், இது பார்த்துக்கோங்க. ஏரோபிக், அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எது, அதன் வாழ்வியல் விளைவுகள் எதுன்னு 3 எழுதுக. நேம் த கேஷியஸ் பிளான்ட் ஹார்மோன், மென்ஷன் எனி 3 ஆஃப் இட்ஸ் physiological effects in plants. மகரந்த சேர்க்கை என்றால் என்ன, மகரந்த சேர்க்கையின் பயன்களை கூறுக. வாட் இஸ் பாலினேஷன், ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலினேஷன். நெக்ஸ்ட் குரோமோசோமின் அமைப்பை விவரிக்கும், எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம், வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் 100% கேட்பாங்க. மழைநீர் சேமிப்பு அடிக்கடி கேட்கக்கூடிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், சரிங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கம்பல்சரி கொஷின்ஸ் உங்களுக்கு 32 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கட்டாய வினா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கட்டாய வினாவில் கொஞ்சம் நமக்கு சம் மாதிரி கொடுத்துருவாங்க, சரிங்களா? ஃபைன் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 7 மார்க் கொஷின்ஸு. 7 மார்க் கொஷின்ஸில் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். சயின்ஸில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அப்லோட் பண்ண இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இம்பார்ட்டன்ட் வீடியோஸ்லாம் உங்களால் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இதில் பாருங்கள், உங்களுக்கு 7 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் கொஷின் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. இது அல்லது அதுன்ற ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபர்ஸ்ட் ஒன், நியூட்டனின் இயக்கத்திற்கான விதி, அது கண்டிப்பாக படிச்சே ஆகணும். அதே மாதிரி கிட்டப்பார்வை, தூரப்பார்வை, குவிலென்ஸின் பயன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன், ஐ டிஃபெக்ட்ஸ், மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா, ரைட் எனி 2 அப்ளிகேஷன் ஆஃப் கான்கேவ் லென்ஸ், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை நல்லா பாருங்கள். அதே மாதிரி வாட் ஆர் கால்டு தெர்மோலைசிஸ் ரியாக்ஷன், டிஃப்ரென்ஷியேட் ரிவர்சிபிள் அண்ட் இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது மீள்வினை மீளாவினை வேறுபடுத்தணும். வெப்பச்சிதைவு வினைகள் என்றாலன, அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ரத்தத்தோட பணிகளை பட்டியலிட சொல்கிறாங்க, அது இம்பார்ட்டன்ட். எனிமரேட் த ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட், சரிங்களா? இது கண்டிப்பாக நல்லா படிங்க. அதுக்கு அடுத்தது மது அருந்துபவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் சரி செய்வதற்கான தீர்வை கேட்குறாங்க. சஜஷன் மெஷர் டு ஓவர் கம் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அன் ஆல்கஹாலிக், வாட் ஆர் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் ஃபார் ஒபேசிட்டி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எத்தனை கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 கொஷின்ஸ் தான் எழுத சொல்லியிருக்காங்க 7 மார்க்ஸ்க்கு. ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் இதை சூஸ் பண்ணி எழுதலாம். இதில் இருக்க ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே படிக்க பாருங்கள். வெறும் இந்த 7 மார்க்ஸ்னால் இதை மட்டும் பார்க்க வேண்டாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த 4 மார்க்ஸு, இந்த 4 மார்க்ஸ் கூட ஒரு 2 மார்க்ஸை சேர்த்து உங்களுக்கு அப்படியே இங்கே 7 மார்க்ஸாக கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க, 7 மார்க்ஸ்லேயே 33ல் உங்களுக்கு ஆளை ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 2 கொஷினை சேர்த்து 2 சப்டிவிஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு 7 மார்க்ஸில் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். 75க்கு 75 எப்படி எடுக்கலாம், 75க்கு 60 எப்படி எடுக்கலாம், நம்ம 75க்கு ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கு ப்ராக்டிக்கலில் ஒரு 25 மார்க்ஸ்னால் நம்ம அட்லீஸ்ட் தியரியில் ஒரு 30 மார்க்ஸ் அது எப்படி ஈஸியாக எடுக்க முடியும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றவங்க ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.